நாளை இரவு அல்லது நாளை மறுதினம் கூட மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழகத்திற்கு வரலாம் என்று நயினார் நாகேந்திரன் விளக்கம் அளித்திருக்கிறார். கூட்டணியில் ஏதும் குழப்பங்கள் இருக்கிறதா என்ற கேள்விக்கு குழப்பங்கள் எதுவும் இல்லை என்று நயினார் நாகேந்திரன் பதில் அளித்துள்ளார். எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்றும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வந்தவுடன் எல்லாம் பேசி முடித்து விடுவோம் என்றும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருகிறது. ஏப்ரல் 23 சட்டப்பேரவை தேர்தல் என்று அறிவிக்கப்பட்டு விட்டது. அதிமுக பாஜக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எப்போது தொடங்கும் என்ற எதிர்பார்ப்பு தொண்டர்கள் மத்தியில் நிலவி வருகிறது. இதற்கிடையே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். அப்போது தொகுதி பங்கீடு தமிழக அரசியல் கள நிலவரம் குறித்து பேசப்பட்டது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எடப்பாடி பழனிசாமி அடுத்த 4 நாட்களில் தொகுதி பங்கீடு குறித்த அனைத்து பேச்சுவார்த்தைகளும் நிறைவு பெறும் என்றும் கூட்டணி கட்சிகளில் யார் யாருக்கு எந்த தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உள்ளதோ அங்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் இன்னும் 1 வாரத்தில் அதிமுக தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்றும் கூறினார். இதையடுத்து அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அன்புமணி தலைமையிலான பாமக, டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுக ஆகிய கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைகள் தீவிரப்படுத்தப்பட்டன. இது தொடர்பாக தொகுதிகளை முடிவு செய்வதற்காக அன்புமணியும் டிடிவி தினகரனும் டெல்லி புறப்பட்டு சென்றனர். அமித்ஷாவை அவர்கள் இருவரும் சந்தித்து பேசினர். தொகுதி பங்கீடு தொடர்பாக அமித்ஷாவுடன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அதிமுக வலியுறுத்தி இரட்டை இலை சின்னத்திற்கு பதிலாக குக்கர் சின்னத்திலேயே அமமுக வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் என்று தினகரன் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அமமுகவிற்கு ஒற்றை இலக்கத்திலே தொகுதி ஒதுக்கப்படும் என்று அதிமுக கூறிய நிலையில் இரட்டை இலக்கங்களில் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று அமித்ஷாவிடம் தினகரன் வலியுறுத்தி இருக்கிறார். டிடிவி தினகரன் அமித்ஷா சந்திப்பின் போது தமிழ்நாடு பாஜக மேலிட பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் உடனிருந்தார். பாஜக தமிழகத்தில் தன்னுடைய தேர்தல் இருப்பை வலுப்படுத்த விரும்புவதால் 45 தொகுதிகள் வரை கேட்டிருப்பதாகவும் பாஜகவிற்கு அதிமுக 29 தொகுதிகள் வரை ஒதுக்க தயாராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தென் மாவட்டங்களில் அமமுகவுக்கு இருக்கின்ற செல்வாக்கை அமித்ஷாவிடம் விரிவாக விளக்கிய தினகரன் 10 முதல் 12 தொகுதிகளை அமமுகவிற்கு ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியானது. அன்புமணியும் அமித்ஷாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் தான் பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயலுடைய பயணம் திடீரென்று ஒத்திவைக்கப்பட்டது. டிடிவி தினகரன் மற்றும் அன்புமணி ஆகியோரை அமித்ஷா சந்தித்த நிலையில் பியூஷ் கோயல் எப்போது தமிழகம் வருவார், தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எப்போது இறுதி கட்டத்தை அடையும் என்ற எதிர்பார்ப்பு நிலவிய நிலையில் இதற்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம் அளித்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்தவித குழப்பமும் இல்லை என்றும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நாளை பிரதமருடன் ஒரு ஆலோசனையை நடத்துகிறார் என்றும் அதற்கு பிறகு நாளை இரவு அல்லது நாளை மறுதினம் கூட பியூஷ் கோயல் தமிழகத்திற்கு வரலாம் என்றும் நயினார் நாகேந்திரன் பதிலளித்திருக்கிறார். கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் டெல்லிக்கு சென்று வருகின்ற நிலையில் ஏதேனும் குழப்பங்கள் இருக்கிறதா கூட்டணியில் என்ற கேள்வியை செய்தியாளர்கள் எழுப்பினர். குழப்பங்கள் எதுவும் இல்லை, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வந்தவுடன் எல்லாம் பேசி முடித்து விடுவோம் என்று நயினார் நாகேந்திரன் விளக்கம் அளித்திருக்கிறார்.